ஒருத்தருடைய திருஷ்டினால் நம்மளுக்கு வர்ற இன்னல்கள், வியாதியினால் வர்றது, ஜுவரத்தினால வர்றது, அப்புறம் அபிவிருத்திகள், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவர் வந்து அதில் அந்த சங்கல்பத்தில் இன்க்ளூட் பண்ணியிருந்தார். 48 நாள் அவங்கவுங்க வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணலாம், 1,00,000 ஆவர்த்தி வந்து நம்ம சங்கல்பம் எடுத்துக்கலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அவங்கவுங்க வீட்டிலேருந்தே பாராயணம் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டமும் இல்லை, ஒர்க்கும் அவங்க செய்ய முடியும், அவங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்ஸும் வரும். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்ட்ரஸாக இருந்து இப்போ வந்து ஆன்மீகத்துக்காக அவங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு ஆன்மீகத்திலையும் நிறைய சேவைகள் செய்து வர நம்ம உஷா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஆன்மீகம் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஆன்மீகத்தில் ஒரு பெரிய சாதனையுமே படைச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இப்போ ரீசெண்டாக வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கீங்க. சௌந்தர்ய லஹரி 1,00,000 பாராயணம் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு ரொம்ப மிராக்கிள் தான் நான் வந்து சொல்லணும். ஏன்னா யூஸ்வலி நாங்கள் வந்து சில வீடுகளில் வந்து சில ஸ்பெசிஃபிக் டேஸில் வந்து பாராயணத்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அது நாங்கள் போய் பண்ணுவோம். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை, அந்த ஆடி வெள்ளிக்கிழமை இதும்போது, தை வெள்ளிக்கிழமை அதெல்லாம் சில பேர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ரீசெண்டாக வந்து ஆதம்பாக்கமில் ஒரு வீட்டில் அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு சௌந்தர்ய லஹரி, அதே போல் மூக்க பஞ்சசத்திலேருந்து ஒரு 2 சதகம் வந்து படித்தோம் நாங்கள். ஸோ அவங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமம் வந்து கோடி இது பாராயணம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு தடவையும் அது மாதிரி பண்ணணும்னு எனக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் அங்கே வந்து பாலா திருப்புர சுந்தரி இது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லாருமா உட்காந்து படித்தோம் நாங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா. உடனே அப்படியே அந்த இதை பார்த்துக்கிட்டே நான் வந்து எல்லாரும் வந்து யூஸ்வலாக பாராயணம் அப்படின்னாக்க உடனே லலிதா சஹஸ்ரநாமம் தான் நிறைய கோடி இதுக்கு பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு 10 நாள் அது மாதிரி சேர்ந்தாப்பில் பண்ணுறாங்க, இல்லை அகண்ட பாராயணம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணுறாங்க, ஏன் சௌந்தர்ய லஹரி பண்ணுறதே இல்லை அப்படின்னு ஒரு மனசுக்கு வந்தது. சரி, அது அங்கே அதோடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இங்கே நம்ம எங்கள் பூஜை ரூம் இதுக்கிட்டக்க சாரோட இதுக்கிட்ட அப்படியே உட்காந்துட்டு பக்கத்துலேயே காமாட்சியும் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பேசாமல் சௌந்தர்ய லஹரி ஒரு பாராயணம் வைப்போமா, யாருமே அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல, கண்டினியூஸாக ஒரு 48 நாள் வைக்கலாமா, டக்குன்னு எடுத்ததுமே அந்த மாதிரி 48 நாள் தான் வாயில் வந்தது, வைக்கலாமா. அப்புறம் அவங்க வந்து வீட்டில் வர வச்சு எல்லாரையும் ஃபுல் டே பண்ணுவாங்க. அவங்க பண்ணி அதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வச்சு அது மாதிரி ஒரு 6-7 மணி வரைக்கும் வந்து தீபாராதனை பண்ணி அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து கோடி இது வரும். நிறைய லேடிஸ் அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. இங்கேயும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நான் சில நாள் வந்து 3 நாள் அந்த மாதிரி கண்டினியூஸாக மார்னிங் டு இது பண்ணுறதுன்னா. ஸோ அப்புறம் யோசித்தேன் நான், சரி அதுக்கெல்லாம் வந்து அத்தனை பேருக்கு அவங்களுக்கு ஆகாரங்கள் அது எல்லாம் கொடுக்கறது இதுனாக்க காஸ்ட் ரொம்ப ஆகும், நம்மளுக்கு அவ்வளோலாம் நம்மளை வசதி இல்லை. சரி, வேறு என்ன பண்ணலாம். அண்ட் அதே போல் வரணும் வேறு. ஏன்னா இப்போ வந்து ரோடு இருக்கிற டிராஃபிக் அண்ட் டைவர்ஷன்ஸ், மெட்ரோ ஒர்க் இருக்குது. பாதி பேருக்கு வந்து ஒரு இடத்துக்கு வரணுன்னாலே கொஞ்சம் யோஜனையாக இருக்குது, ஐயோ வரணுமான்னு. ஸோ அதுவும் லேட் மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஐயோ அவ்வளோ சிரமப்பட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுறது. ஏன்னா கஷ்டமாக இருக்குது லிட்ரலி அவங்களுக்கு. ஸோ அப்புறம் யோசித்தேன், அவங்கவுங்க வீட்டிலேருந்தே பாராயணம் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டமும் இல்லை, ஒர்க்கும் அவங்க செய்ய முடியும், அவங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்ஸும் வரும். ஸோ இப்படியே ஒன்றொன்னா அப்படி தாட் இப்படி ரிஃபைன் ஆகிட்டே இருந்தது. சரி, அப்புறம் அப்படி எந்த நாள்லேருந்து வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு இப்படி பார்த்துட்டே இருந்தப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி பார்த்தப்போ அது வந்து தை வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம். அது வந்து கண்ணப்ப நாயனாரோட நாள் அது. ஸோ அவர் அன்றைக்கி கொண்டாடுவாங்க. ஸோ அது நினச்சேன், கண்ணப்ப நாயனாருடைய பக்தியில் அவர் சிவனையே ஜெயிச்சிட்டார் இல்லையா, அவரை வந்து ஆட்கொண்டுட்டார்.
ஸோ அது வந்து பண்ணினா நம்மளுக்கும் ஜெயிச்சிடுவோமா? அதாவது ஏதோ நம்ம மைண்ட் வந்து ஏதோ சென்டிமெண்ட்டில் எதோட லிங்க் பண்ணிடுறது நம்மளுக்கு. ஸோ அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆரியபுரம் வந்து லக்ஷ்மி காமாட்சி கோயில், அங்கே தான் ரெகுலராக நான் போயிட்டு இந்த சௌந்தரலகரி டெய்லியும் நான் மேக்ஸிமம் டேஸ் வந்து வீக்கெண்டில் கிளாஸஸ் எடுக்கிறச்சே தான் கொஞ்சம், இல்லாட்டா டெய்லியே போயிட்டு நான் சௌந்தரலகரி படிச்சுட்டு தான் வருவேன், எல்லாருடைய லோகக்ஷேமத்துக்காக இருக்கட்டும்னு. ஸோ அன்றைக்கி அங்கே போயிட்டு இன்றைக்கி இதை படிச்சுட்டு அப்புறம் அவர் அந்த பூஜை பண்ணுறவர் பாலாஜின்னு அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி தோன்றது, இந்த நாள் நைக்கு மனசில் படுறது பாருங்கோளேன் அப்படின்ட்டுன்னு. உடனே பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னார். சரி சங்கல்பம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை பண்ணிடலாமா, எல்லாரையும் பண்ணிக்க வைக்கலாமா அப்படின்ட்டுன்னு. அப்புறம் இப்படி மறுபடியும் பார்த்தார். அவ்வளோ அந்த அப்புறம் அது 2-3 நாள் முன்னாடி இதை பார்க்கலன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒன்றுன்னா ஒன்று ஏதோ சம்திங் அவ்வளோ 100% ஓகேவா இல்லை. உடனே சொன்னார், ஏம்மா சனிக்கிழமை அன்றைக்கே காத்தாலேயே சங்கல்பம் பண்ணி நீங்கள் பாராயணத்தை ஆரம்பிச்சுக்கோங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே, அதாவது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் குறிக்கிறது கரெக்டாக தெரியுதுன்னு நம்ம அப்படியே பண்ணலாமே. அப்போ நான் உடனே சொன்னேன், சரி அப்போ நாங்கள் பண்ணுறோன்ட்டு. அன்றைக்கி திங்கக்கிழமை நாங்கள் இதெல்லாம் பேசிட்டப்போ நான் சொன்னேன், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பௌமாசினிங்கிறது வந்து காமாட்சிக்கும் நல்லது தான். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் முதல்ல நாங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு விடுறோம், இங்கேயே பண்ணிவிட்டு நான் வந்து தொடங்கிக்கிறேன். சனிக்கிழமை நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த சங்கல்பத்துக்கு வார்த்தைகள் இது பண்ணுமோ நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட்டு கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரை வந்து அழகாக அது ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ஒருத்தருடைய திருஷ்டினால் நம்மளுக்கு வர்ற இன்னல்கள், வியாதியினால் வர்றது, ஜுரத்தினால வர்றது, அப்புறம் அபிவிருத்திகள், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவர் வந்து அதில் அந்த சங்கல்பத்தில் இன்க்ளூட் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அப்புறம் ஃபுல்லும் நான் எழுதியெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா அதே ஆடியோ நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு, அதே போல் அது என்னென்னா ஃபஸ்ட்டு இது என்ன ஆச்சரியம்னாக்க, நாங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து இந்த 48 நாள் அவங்கவுங்க வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணலாம், 1,00,000 ஆவர்த்தி வந்து நம்ம சங்கல்பம் எடுத்துக்கலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னுட்டு ஒரு வீடியோ போட்டேன். கிட்டத்தட்ட 18,000 பீப்புள் வந்து அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப இருந்தது. சரி, அவ்வளோ பேர் பார்க்குறானாக்க அத்தனை பேர் மனசுலேயும் அது மாதிரி எண்ணங்கள் இருக்குது, இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பங்கெடுக்க முடியாட்டா கூட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்குது அப்படின்னா கூட யாரோ போட்டிருக்கோம் நம்ம. அப்படி இருக்கிறது அவ்வளோ பேர் இது பண்ண அதில் வந்து ரெஸ்பான்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து அதாவது சொல்லுவாங்களே அகில உலக அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்து குருச்சரண பாராயணம்னு நாங்கள் பண்ணிட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் 1-2 வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிளாஸில் சேர்ந்துப்பாங்க டைமிங் ஒத்து வரச்சேன்னு. பட் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ நாங்கள் அந்த நாங்கள் சங்கல்பம் அந்த டைம் வந்து இவங்க ஃபோனு நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன், நான் டிஸ்டர்பன்ஸ் வேண்டாமேன்னு. அவங்க வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா வந்து 2 தடவை கால் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வாய்ஸ் நோட்டுங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நான் பேசலாமா அப்படின்ட்டுன்னு வந்ததும் பார்த்தேன். இது அது ஜெர்மன் ஏதோ நம்பர்னதும் அப்புறம் பார்த்தா இது ஜெர்மன்னு சொல்லியிருந்தாங்க வேறு. சரி அப்படின்னுட்டு உடனே நான் வாட்ஸ்அப் கால் பண்ணேன். ஸோ அவங்க சொன்னாங்க, நான் வந்து இங்கே இது சௌந்தரலகரி நான் கிளாஸ் நடத்தியிருக்கேன், நானே ஒரு 90 பேர் 100 பேருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், நாங்கள் எல்லோரும் கலந்துக்கலாமா? பை ஆல் மீன்ஸ், இதுக்கு என்ன இன்னொரு கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி இதுக்கு என்ன இது அப்படின்னதும் நான் என்னோடய குரூப்புக்கெல்லாம் போடுறேன்னு. கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தமிழ்காரங்க அவங்க அங்கே இருப்பாங்கன்னு தெரியலை, அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு 50 பேர் அவங்க வந்து அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, அப்புறம் டோக்கியோ, அப்புறம் வந்து டெக்சாஸ் ஒரு இடத்துல, அப்புறம் வந்து அபுதாபி, மலேசியா, அப்புறம் கத்தார் வந்து அதான் நான் நினச்சிட்டேன், என்னடா இது சில ஊர்கள்லாம் நம்ம ஸ்கூலில் வந்து மேப்பில் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி அத்தனை ஊர்கள்லேருந்து வந்து சில வந்து 90 இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறோம் அவர்கள்லாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே இது பண்ணாங்க. இங்கேயும் அப்படி தான், கேரளா ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், பாம்பே, பூனே, அங்கே இருந்தெல்லாம் அதே போல். ஹைதராபாத்தில் ஒரு 2 பேர் அவங்களுக்கு வந்து தமிழில் பேசக்கூட தெரியல, எப்படி அவங்க வீடியோ புரிஞ்சுட்டாங்க, அந்த நம்பர் புரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல, அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணி தெலுங்கில் சொல்லி நானும் எனக்கு தெரிஞ்ச தெலுங்கில் பேசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி அந்த ஒரு 4 நாளில் வந்து 650 பேர் 670 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து லிட்டரலி டைம் பத்தலைம்மா. அவங்களுடைய மெசேஜ், ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணணுன்னாக்க பேர் வச்சாக்க எல்லோரும் பேரில் கொடுத்தா வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அண்டு சில பேர் ஒரே பேர் ஒரே இனிஷியல் கூட இருக்குது. ஸோ அதனால் ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துட்டாக்க
எல்லாருக்கும் யாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்காது, என்ன மிஸ்யூஸ் எதுக்கும் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை, எதோ ஹேக் அது இது இப்போ நிறைய கேள்விப்படுறதுனால அவங்களுக்கும் சேஃப்டி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து அவங்க பேர் அந்த இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு விடுறது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை திருப்பி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, ஸோ அதை வந்து அவங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய கவுண்ட்டை சொல்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து அப்புறம் குரூப் ஃபார்ம் பண்ணணும். ஸோ குரூப் வந்து ஒரு 250 பீப்புளுக்கு தான் நம்ம வாட்ஸ்அப்பில் இது பண்ண முடியும். ஸோ அதனால் 250 தனித்தனி ஒரு குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ங்கிறாப்பில் குருச்சரண பாரணம் லட்சம்னு போட்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு தென் சொல்லி சங்கல்பத்துக்கே பேட்சாக நான் அதனால் என்ன பண்ணேன், அத்தனை பேருக்கும் ஆன்லைனில் பண்ணிக்க முடியாது, அதனால் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வந்து இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து எல்லாம் போட்டு February 8 காத்தால 8:15 ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு பேட்சாக 450 பேர் வந்து சங்கல்பம் எடுத்துட்டாங்க. அத்தனை இதுக்கு அப்புறம் சொன்னேன், அவங்களுடைய இதில் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த குரூப் ஓப்பன் பண்ணுறோம். சாட்டர்டே மார்னிங் ஒரு 10:30க்கு ஓப்பன் பண்ணினோம்னாக்க நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல் டே நான் ஓப்பனில் வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு உங்கள் எவ்வளோ அந்த வாரம் முழுக்க எவ்வளோ கவுண்ட்டோ அதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். சரி அப்படின்ட்டுனாங்க. அப்புறம் அவங்க ஜெர்மனுக்கும் நமக்கும் வந்து என்னென்னா 5 hours வந்து அவங்க முன்னாடி இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம காத்தால் 8 மணினா அவங்களுக்கு மிட் நைட்டு வெடிய காத்தால் 3 மணி. ஸோ அதனால் வந்து நான் இங்கே இந்த டைம் போது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு அப்போ மெசேஜில் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு நான் தனி குரூப் பண்ணிடுறேன், ஏன்னா அப்போ உங்கள் டைமிங் இதுவாக இருக்கிறதுனால. ஸோ மத்தியானம் 1 மணிங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் காத்தால இருந்து ஒரு 9 மணி அந்த டைமு. இப்போது நீங்களாம் குளிச்சு வந்து உட்காந்துன்னு சங்கல்படுத்துக்கலாம். அவங்களுக்காக மத்தியானம் அந்த 1 மணிக்கு வந்து சங்கல்பம் பண்ண வச்சு இது பண்ணினோம். ஸோ எல்லோரும் அந்த வீக்லி ஃபஸ்ட்டு வீக்கு பாருங்கள், கவுண்ட் வர வேண்டிய அன்றைக்கி சாரோட யோக சபையில் வந்து எங்களுக்கு பாராயணம் இருந்தது. ஸோ வேண்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கவுண்ட்டுக்கெல்லாம் தனியாக ஒரு நோட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் மாத்திரம் போட்டு அதுக்கெல்லாம் டேலி பண்ணி ஒரு 20-25 பேஜுக்கு போட்டு வச்சுருந்தோம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து காமாட்சி கோயிலையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி சார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் சொல்லிட்டேன், சார் நீங்களாச்சும் உங்கள் அம்மாவாச்சு, காமாட்சி நீங்களாச்சும் உங்கள் அம்மாவாச்சு, எப்படி கணக்கு கொண்டு போகிறீங்க, எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, எவ்வளோ பாராயணம் வரப்போகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது, தோண வச்சது நீங்கள் தான், பண்ண வைக்க போகிறது நீங்கள் தான், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ரொம்ப வரல கவுண்ட்ஸு. ஏன்னா பீப்புளுக்கு அது தெரியல, வாய் விட்டு 100 ஸ்லோகம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ நிறைய பேரால் அது ஒரு தடவை படிச்சுட்டா டயர்ட் ஆகிடும், அதனால் போதும்னு நினச்சிட்டாங்க. சில பேர் வந்து டெய்லி ஒரு தடவை படிப்பாங்க, சில பேர் வாரத்துக்கே ஒரு தடவை 2 தடவை தான் படிப்பாங்க, இப்படிலாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கு கொஞ்சம் கவுண்ட்டு கம்மி, செகண்ட் வீக்கு அதோட கொஞ்சம் தான் பெட்ரு, இது என்ன பண்ணோன்னு தெரியலையே. கரெக்டாக வந்து என்ன ஆச்சு, என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் யூஸ்வலாக அந்த கிளாஸஸ் எடுக்கிறச்சு என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதும் ஆடியோஸ் அனுப்புவேன் அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணது. யூஸ்வலாக 10 ஸ்லோகமாக ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுடுவேன் நான். ஸோ தட் அவங்க அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த கிளாஸில் அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அவள் என்ன பண்ணிட்டா, அந்த சௌந்தர்ய லகரி இது அந்த 1 to 100 அது மாதிரி 10 இருந்தது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அது கொஞ்சம் அந்த சவுண்ட் கரெக்ஷன்ஸ் ஏதோ 208 சொல்லி பண்ணி வச்சுட்டு 100 ஸ்லோகம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமிச்சா. ஐயோ நான் 208 கேட்டுட்டு இருந்தேம்மா, நான் வரி இது பண்ணுறியான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாள் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஒரு 25 ஸ்லோகம் 30 வருது, அது நடுநடுப்பு கொஞ்சம் பிரேக் ஆகிற இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி அவளுக்கு ஒரு 5-6 இது அனுப்பிச்சிருக்கேன் நான். அவள் இன்னும் உங்களுக்கு முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, கொஞ்சம் இருங்க நான் வந்து இதுக்கு லிரிக்ஸும் போட முடியுறதான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அம்மா அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், சும்மா வந்து காமாட்சியோட ஃபோட்டோஸ் ஒரு ஃபியூ இது வந்து பண்ணி அந்த வீடியோ கன்வெர்ட் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி நீங்கள் இப்போ இருங்கோ, நான் 2 days எனக்கு டைம் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டா. நான் அந்த பையனுக்கு யார் இது என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன், அந்த பையன் பூனாலேயே அங்கே இருக்கான். ஸோ இந்த லேடிக்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து காமாட்சி ஃபோட்டோஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு அது போட்டு பண்ணிவிடுங்கோன்னு. ஸோ அவன் வந்து ஒரு நாளில் பண்ணி அனுப்பிச்சிட்டான். அதுக்குள்ளே இவன் வந்து சாம்பிள் வந்து ஒரு 5-6 ஸ்லைட்ஸ் பண்ணி வித் லிரிக்ஸு எனக்கு அனுப்பிச்சா. இந்த என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் முதல்ல சேர்த்தவோ அவள் வந்துட்டு என்ன பண்ணால் அதில் பார்த்தா அழகாக வந்து ஒரு சைடில் நான் நமஸ்கார் இந்த வீடியோ சொன்ன அதுவும், இங்கே காமாட்சியோட வேறு இது இமேஜஸ், மேலே சான்ஸ்கிரிட் இங்கே தமிழ், ரெண்டும் அழகாக அந்த 4 லைன் ஸ்லோகத்தோடு பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக இருந்தது. சொன்னேன், நீ இப்போ 100 இதுக்கும் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகும். இல்லை மேடம் நீங்கள் கவலையே படாதீங்க, இது ரொம்ப லைஃப்பில் ஒன்று நல்லதாக பண்ணுறோம், நம்ம அழகாக ஸ்ரத்தை எடுத்து பண்ணலாம் மேடம் அப்படின்ட்டு இது பண்ணால் ஒரு இன்னும் 2 daysல அழகாக 100 ஸ்லைடு பண்ணி அவள் பொண்ணு வந்து ஜப்பானில் படிக்க போயிருக்கா, அவளுக்கு அனுப்பிச்சு
அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண வச்சு வித்தின் 3 days எனக்கு பக்கா அது அப்லோட் யூடியூப்பில் பண்ணுறதுக்கு அழகாக எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லார்ட்டையும் சொன்னேன், நீங்கள் இந்த ஆடியோ ப்ளே பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை பண்ணுறச்ச கூட நீங்கள் வந்து சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் அந்த கேப் கொடுத்து தான் நம்ம பண்ணுறோம். நம்ம 36 minutes வருது. ஸோ கொஞ்சம் நீங்கள் அப்புறமா கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, அப்போ வந்து 3rd வீக்கில் கொஞ்சம் பேர் அதை கேட்டு கொஞ்சம் கவுண்ட்டு கொஞ்சம் பெட்டராச்சு. அப்புறம் உடனே 3rd வீக்லேயே நான் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொன்னேன், நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் செஷன் ஒன்று வைப்போம். இந்த ஆடியோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளேபேக் ஸ்பீட் பண்ணி அவங்கள மனசுக்குள்ளே படிக்க வைக்கலாம். அப்போ வந்து கவுண்ட்டு நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.25 மணி நேரம், 35 minutesனால் உங்களுக்கு 2 கவுண்ட்டுக்கு உங்களுக்கு 1 hour 10 minutes. ஸோ ஒரு 2 minutes இப்படி எப்படின்னா கூட 1.25 மணி நேரத்துக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மத்தியானம் ஒரு பேட்ச் வைக்கலாமா எப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ண 3 பேட்ச் வச்சிடலாம். மார்னிங் வந்து 9:45 to 11 ஒரு பேட்ச், 11:15 to 12:30 ஒரு பேட்ச், ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு ஈவினிங் வந்து 7 to 8:15 அப்படி 3 பேட்ச் வைக்கலாம். ஸோ மார்னிங் அந்த ஒவ்வொரு பேட்சிலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2 கவுண்ட் வரும். ஸோ அப்போ 2 கவுண்ட் முடிச்சுட்டாங்கன்னா இன்னொரு தடவை அது மாதிரி வீட்டில் பண்ணலாம். நம்ம மீதி டைமில் தோணும் இல்லையா, 1.25 மணி நேரத்தில் தானே 2. அப்போது அந்த மாதிரி கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது, கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் வந்து இந்த 4th வீக் வர்றச்சே 3 தடவை சொல்லும்படியா அதே டைம்லேயே அவங்க மனசுக்குள்ளே தானே படிக்கிறாங்க. ஸோ 3 தடவை உங்களால் கம்ஃபர்டபுளாக படிக்க அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நிறைய பேருக்கு அப்புறம் என்ன பண்ணோம், 3rd வீக்லேருந்தே நாங்கள் பேச ஆரம்பித்தோம். யார் கொஞ்சம் கம்மியாக இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவுண்ட்டுகளுக்கு இதில் இன்னும் பேட்சுக்கு வந்து சேராமல் இருக்க, அதுக்கு அவங்களெல்லாம் இண்டிவிஜுவலாக வந்து கொஞ்சம் நேரம் வந்து நான் வந்து ஃபோனில் பேசுவேன், கொஞ்சம் நேரம் எங்கள் ஹஸ்பண்ட் பேசுவார். அப்படி கொஞ்சம் இது மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு 250-300 பேருக்கு மேலே கொஞ்சம் கவுண்ட் இதுவாக இருக்கவங்க எல்லாருக்கும் பேசினோம். அப்படி லைன் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இந்த லிங்க்கில் வந்து ப்ராக்டிஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 3rd வீக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. 4th வீக் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் சேர இன்னும் கொஞ்சம். ஆனால் அப்புறம் நான் டோட்டல் போடலை. ஃபஸ்ட்டு 2 வீக் அப்புறம் டோட்டல் போடலை, வேண்டாம் அது நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடுறது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் போடலை. பட் நம்ம வெயிட்டேஜ் போடும்போதே நமக்கு தெரியும் இல்லையா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆச்சு 5th வீக் வந்ததும் இவர் சொன்னார், எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, நீ ஏதாவது 1 or 2 வீக்ஸ் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன பண்ணேன், நான் வந்து 3rd and 4th வீக்கு லேசாக டோட்டல் போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அப்புறம் சரி 6th வீக்குக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிவிடுவோம் அப்படின்னுட்டு. அப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த 5th வீக் நடந்துகிட்ருக்கச்சே வந்து என்னாச்சு, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணோங்கிறாப்புல பெரியவர் வந்து காளஹஸ்தியிலேருந்து எங்கள் அழகாக வந்து திருவானைக்கோவிலில் இருந்தவர் காஞ்சிபுரம் வந்தார். ஐயோ அவர்கிட்ட நம்ம முக்கியமாக ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். நான் போயிட்டு அன்றைக்கி சரி டைம் ஆகும்னு நினச்சி இப்படி நுழையிறேன். அவர் ஆல்ரெடி 7:20 நுழையிறேன். ஆல்ரெடி தர்ஷனத்துக்கு நின்றுட்டுருக்காரு. ஒரு சுற்றி ஒரு 10 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே விழுந்து கடகடன்னு ஓடி போயிட்டு அந்த தட்டில் சரி இந்த மாலை இந்த கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் வச்சுட்டு இந்த 2 நோட்டையும் வச்சுட்டு ஒருத்தவங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணதும் அவர் வந்து ஒரு சேவகரை வாங்கிக்க சொன்னார். நகரட்டும், நம்ம அப்புறமா விஷயத்தை பெரியவர்கிட்ட சொல்லுவோம். அப்படியே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கரெக்டாக அந்த கவுண்ட் இருக்கிற நோட்டு இல்லை அதை அப்படியே எடுத்துட்டாரு. அது அந்த லாங் நோட்டு வச்சுருந்தேன் நான். எடுத்துகிட்டு இப்படியே அந்த பேப்பர் பேஜஸாக பார்த்துட்டு இருக்காரு. பார்க்க ஆரம்பிச்சது நம்ம சொல்லணுமே, நம்ம விஷயம்லாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி லோகக்ஷேமத்துக்காக எல்லாருமா நாங்கள் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் கூட ஃபர்தராக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பண்ணுறோம். சரி ஓகே எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கட்டும் பண்ணட்டோன்னு டுவர்ட்ஸ் லாஸ்ட் வீக்கு கூட 8வது 7வது வாரம் கூட வந்து சில பேர் வந்து ஒரு 4-5 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 820 people டோட்டலி ரெஜிஸ்டர்டு இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அவர் எல்லாம் பார்த்தார். அவர்கிட்டையும் சொன்னேன் இது மாதிரி கவுண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறோம் இந்த மாதிரின்னு. அவர் பார்த்துட்டே இருந்தவர். இந்த மாதிரி குரூப் ஓப்பன் பண்ணுவேன் சனிக்கிழமைகள்னு அப்படி பார்த்து சிரித்தார் அவர். அப்புறம் இந்த மாதிரி பெரியவர் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணணும், எல்லாருக்கும் அந்த டைம் கிடச்சி நல்லபடியாக 1 லட்சம் ஆவர்த்தி கிடைக்கணும் அப்படின்ட்டுன்னு இப்படி சிரிச்சுட்டு அப்புறம் பழம் கொடுத்தாரு. அப்புறம் அதிஷ்டானத்துலேயும் வந்து 2 பெரியவர் முன்னாடியும் அதை வச்சு இது பண்ணிட்டு வந்தோம். ஒரு மனசுக்கு சரி நம்ம குரு இன்னொரு இவங்களும் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாட்டுக்கு நடக்கும், அதனால் பயப்பட வேண்டாம். பட் உள்ளுக்குள்ளே வந்து நடக்கணும் நல்லபடியான்ட்டு. ஸோ இது இப்போ வீட்டில் ஒரு பார்க்கறச்செல்லாம் 1 லட்சம் மறந்துடாதீங்க, போர்ச்சே வரைச்செல்லாம் இவர்கிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அம்மாட்ட சொல்லிவிடுங்க, அவங்கள தான் வர வைக்கணும் அப்படின்ட்டு திருப்பி சொல்லிகிட்டு இருந்தோம். பட் எவ்ரிபடி அந்த கடைசி 2 வாரம், ஏன்னா 5 வாரம் அப்புறம் வந்து 6வது வாரம் முடியரிச்சு என்ட்ரி போட்டுட்டு 5th வீக் வரைக்கும் டோட்டல் பண்ணுவோன்னு பண்ணோம். 56,000 தான் வந்துருந்தது.
ஸோ இன்னும் 2 வாரம் 44,000னாக்க எப்படி வரும் அப்படின்னுட்டு அளவுக்கு ஒரு பயம் இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் மெசேஜ் அனுப்புறது, கொஞ்சம் நன்னா கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பெஸ்ட் இதுவாக கொடுக்குறது, இப்படி எல்லாம் பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து அந்த 6th வீக்கு நல்லாவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுது. என்ட்ரிஸ் போடுறப்போ வந்து கொஞ்சம் நன்னா வந்திருக்குன்னு. அண்ட் கடைசி வீக்கில் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு வந்து அவங்கவுங்க 2 பேட்ச் 3 பேட்ச்லலாம் வந்து கண்டினியூஸாக அவங்கவுங்க சேர்ந்து அப்போ வந்து அதுக்கு கடைசி வாரத்துக்கிட்ட வச்சு 4 கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த 1.25 மணி நேரத்தில். ஸோ ஒருத்தர் வந்து 2 பேட்ச் வந்து அட்டன் பண்ணாங்கன்னா 8 கவுண்ட் அவங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ அது மாதிரி இன்னும் சில பேர்லாம் ரொம்பவே நிறைய கவுண்ட்ஸ் பண்ணினாங்க. அண்ட் சில மண்டலியில் இருந்தவங்கலாம் அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு எல்லாரையும் உட்கார வச்சு பண்ண வச்சு சொல்ல வச்சுன்னு அது அவ்வளோ 1000 எல்லாம் அவங்களுடைய மண்டலியிலேருந்தெல்லாம் வரும் கவுண்ட்ஸ் இது மாதிரின்னு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் என்னாச்சு, கரெக்டாக மார்ச் 27 48 நாள், அடுத்த அன்றைக்கி வியாழக்கிழமை, அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ இவங்க வந்து எல்லாருமே இப்படி வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு அப்புறம் நேக்க தோணுச்சு, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஏன் சொல்லாமல் இருக்கணும், இவ்வளோ நாள் சொல்லிவிட்டு அதனால் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமையை சொல்லிவிட்டு சனிக்கிழமை எப்பவும் போல் நம்ம வந்து கவுண்ட் போடுறதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நைட்டே நான் ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் அப்புறம் வந்து அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் போடுறாங்க, அது ப்ராக்டிஸ் செஷனையும் கேட்குறாங்க, சனிக்கிழமை தானே உங்களுக்கு ஃபுல் டே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்கள்ல, காலையில் நாங்கள் கொஞ்சம் பாராயணம் பண்ணிவிட்டு அந்த கவுண்ட்டை சேர்த்துக்கலாமா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக சேருங்க அப்படின்றது சில பேர்லாம் அதனால் காத்தால் அவங்க இது பண்ணி அப்புறம் பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ நாள் பண்ணிவிட்டு ஒரு மரியாதையாக பண்ணணுமேன்ட்டு என்ன பண்ணணும், இப்போ நான் சொன்னேன் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம், ஒரு பானகமோ ஒரு வாழைப்பழமோ இல்லை சக்கரை பொங்கல் என்ன உங்களால் முடியறதோ அதை நைவேத்தியம் வச்சுட்டு கற்பூரம் காமிச்சு நீங்கள் பூர்த்தி பண்ணிவிடுங்க. அப்புறம் கவுண்ட் போட்டுக்கோங்க, நமஸ்காரம் பண்ணி நல்லபடியாக பண்ணிட்டோன்னு. ஸோ காமாட்சிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு. ஸோ எல்லோரும் அதில் சில பேர்லாம் பாவம் வந்து அழகாக யாரோ ஒரு சுவாசினியை கூப்பிட்டு சுமங்கலிக்கு வெத்தல் பாக்கு வச்சு அவங்களுக்கு துணிமணி கொடுத்து அதெல்லாம் அவங்க 2 பேர்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஓகே அவங்கவுங்களுக்கு அந்த ஒரு ஆசை வந்து அதை வந்து ஒரு நல்ல விதமாக பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு. இன்னும் சில பேர்லாம் இப்போ வசந்த நவராத்திரி நடக்கிறதே உடனே நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணியே நம்ம பாராயணம் பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் தேவர் ஆல் இன்வால்வ். சரி எல்லாம் சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து நான் வந்து கவுண்ட் எல்லாம் எழுதிட்டு கொஞ்சமாக டோட்டலிங்குக்கு ஆரம்பிச்சது. ஸோ வந்து கடைசியாக டோட்டல் போட்டு ஒரு 212 என்னவோ கம்மியாக இருக்குது. சொன்னேன் இல்லையே நல்லா எல்லாரும் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஜஸ்ட் பேஜ் இப்படி படித்து யூஸ்வலாக வந்து கொஞ்சம் நல்ல கவுண்ட் இது பண்ணுவாங்க. அந்த வாரத்தில் அந்த 2-3 பேர் இது கவுண்ட்டில் இல்லை, என்னடா இது அவங்க போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஒருத்தர் வந்து 200 ரேஞ்சில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு 100-120 ரேஞ்ச் இருந்தது. ஸோ அதே போல் வந்து ஒருத்தர் வந்து 2 பெரிய கவுண்ட்டு கொடுத்தாங்க, அதில் 2மே எடுத்துக்கணுமான்னு எனக்கு தெரியல, நான் 1 தான் எடுத்திருந்தேன். ஸோ இவர்கிட்ட சொன்னேன் அந்த 3 பேருக்கு அந்த நம்பர் பேர் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். பார்த்தா 3 பேரும் வந்து அந்த டபுள் கவுண்ட்டு கொடுத்தவங்க 2த்தையுமே எடுத்துக்கணும் போல் இருக்குது. ஸோ அது ஒரு 200 சம்திங் இருந்தது. இந்த லேடி வந்து 238 200 ரேஞ்ச், அவங்களது வந்து சாரி நான் ஏதோ இதில் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. இன்னொருத்தவங்க வந்து 150 கவுண்ட் இதுன்னு. ஸோ தாண்டி எடுத்து அதுக்கப்புறம் கூட இந்த சில பேர் அப்புறம் வந்து தனியாக மெசேஜ், ரொம்ப சாரிம்மா இது மாதிரி நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 10-11 மணி அந்த டைமுக்கு கொஞ்சம் பேர் 50 70 20 அப்படின்றலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா பாவம் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ், வயசான அம்மா எனக்கு அதெல்லாம் டைப் பண்ண தெரியாது, நான் அதனால் வந்து குரூப்பில் எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல, நான் வந்து இங்கே வாய்ஸ் மெசேஜாக கொடுக்குறேன், 195 பண்ணியிருக்கேன் கவுண்ட்டு, நீங்கள் எழுதிக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இது பண்ணாங்க எல்லாம். ஸோ அது பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வீக் மாத்திரம் 27,000. ஸோ எந்த இதுக்கு அதாவது முதல்ல வந்து 8,000 8,500 அப்புறம் வந்து 10,000 இருந்தது, 13,000 இருந்தது, 17,000 வந்தது, இப்படி தான் வந்துருக்கேன்னு பார்த்தா கடைசி இதில் வந்து ஆல்மோஸ்ட் 26,700 வந்திருக்கு. அந்த அளவுக்கு பண்ணி 1,06,26 டோட்டல் கவுண்ட் வந்ததும் எங்களுக்கு நிஜமாக வந்து ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா கண்டினியூஸாக 48 டேஸ் சௌந்தர்ய லகரி இது வரைக்கும் யாராவது பண்ணாங்களான்னு தெரியல, அத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, 800 சொச்சம் பேர், எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை இடங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துருக்கும்.
ஸோ மறுநாளைக்கே வந்து முதல்ல அம்மாவை போய் பார்த்து காமாட்சியை பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி தேங்க் பண்ணி அந்த 2 நோட்டையும் வச்சு அம்மா நல்லபடியாக வந்துடுச்சுன்னு சொல்லி அப்புறம் அதே போல் அடுத்தது நம்ம இவர் தானே இப்போ எல்லோரும் பிள்ளையார் சுழி போட்டு இவர் போட்டு உருட்டிகிட்டு இருந்தோம். அதனால் யோக சபை நங்கநல்லூரில் போயிட்டு சார்கிட்டையும் அதெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். ஸோ இப்போ இந்த வாரம் வந்து இப்போ பெரியவர் வந்து திருப்பதியில் இருக்கார். ஸோ அவரையும் இப்போ பார்த்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிடணும்னு இருக்கோம். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இது. வந்து அவங்க தான் நடத்தினாங்க. வந்து நம்ம கையில் நம்ம வந்து ஒரு டூலாக இருந்தோம். அதுக்கான ஒரு பாத்திரம் வந்து இப்போது ஒரு நல்ல ஸ்வீட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து இப்போ எடுத்து பரமாரத்துக்கு போடுற ஒரு பாத்திரம் நல்ல பாத்திரமாக இருந்தால் தானே போட முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சத்பாத்திரமாக நம்மளை தயாரித்து நம்மளை அதுக்கு யூஸ் பண்ணிட்டார். அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த ஒரு 48 days எப்படி போச்சுன்னு தெரியல. மார்னிங் டு நைட்டு எங்களுக்கு வந்து நாங்களும் ஏன்னா எங்களோட கவுண்ட்டுக்கும் பாராயணம் பண்ணணும் நாங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ரொம்ப அற்புதமாக இது வந்து சிவன் சாரும் காமாட்சி நடத்தி கொடுத்துருக்காங்க. இது பெரியது. எல்லாருக்கும் நல்ல நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்கிறது இதுலேருந்து புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. இப்போ சௌந்தரிய லகரியை வந்து நம்ம பாட்டாக தான் இது பண்ணுவோம், இல்லை மந்திரமாகவும் சொல்லலாம்? அதாவது பாட்டாக நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஒரு 10 ஸ்லோகத்துக்கு ஒரு ராகம் அப்படின்னுட்டு கற்றுப்பாங்க. ஸோ 100 இதுக்கு 10 ராகம் வரும். அது வந்து ஒரு மெத்தடு. பட் பாராயணம்னு பண்ணும்போது இப்போ நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பெரிய ராகம் கிடையாது. ஒரு சின்ன மைல்டு டியூன், அது ஸ்லோகம் மாதிரி தானே அப்படியே வரும். அப்படியே இது அதுக்கு இப்போ நம்ம பாராயணம்னு பண்ணும்போது அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு ராகம் எல்லாம் கிடையாது. ஸோ அது அந்த விதத்தில் என்னென்னா இது வந்து இப்போ மனசில் படிக்கும்போது வந்து உங்களுக்கு டைம் கம்மியாகும். வார்த்தைகள் அதே தான் உச்சரிக்க போகிறீங்க, டைம் கம்மியாகும். இப்போ நீங்கள் ஒரு பேசேஜே நீங்கள் ஏதாவது எடுத்து புக்கு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மனசுக்குள்ளே படிக்கிறச்சே இவங்க 5 நிமிஷம் 4 நிமிஷத்தில் படிச்சிருவீங்க. ஃபாஸ்ட்டாக இல்லை நிதானமாக படித்தாலே மனசுக்குள்ளே. ஸோ அந்த மெத்தட் இதில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய தடவை சொல்லணுங்க வச்சு அவங்களும் டயர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா 80s இருக்கவங்க நிறைய பேர் பாராயணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ நிறைய தடவை நம்ம இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆவர்த்தி பண்ணணுங்கிறச்சு மனசுக்குள்ளே பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அதனால தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஓகேம்மா. ஸோ கடைசியாக இந்த சௌந்தரிய லகரியோட ஒரு பாராயணத்தோடு முடிக்கலாமா? ஸோ ஒரு சின்ன லோகத்தோடு வந்து நம்ம இந்த இதை முடிச்சிருவோம். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति तनीयां सम्पांसुं तव चरणपङ्केरुह भवं विरिञ्चित् सञ्चिन्वन् विरचयति लोकानविकलं वहत्येनं शौरिः कथमपि सहस्रेण शिरसां हरसंक्षुद्यैनं भजति बसितो धूलनविधिम् अविद्यानाम् अन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्य सपकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्तामणि गुणनिका जन्मजलधौ निमग्नानां दंश मुररिपुवराहस्य भवति. இது ஒரு 3 ஸ்லோகம்தான். இது அம்பாளுடைய எல்லா அழகு, அவளுடைய கருணை, அவளுடைய ஒவ்வொரு பாவங்கள், அது எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக விவரித்த ஸ்லோகம்தான் இது. இது வந்து சிவன்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் நடுப்புற வந்து முதல் ஒரு 48க்கு அப்புறம் சிலதெல்லாம் வந்து தொலைஞ்சு போயிடுத்து போல் இருக்குது. அதனால அப்புறம் இருக்கிறத வந்து நம்ம ஆதிசங்கர் பகவத்பாதாள் எழுதி கம்ப்ளீட் பண்ணினார் அப்படின்னு வந்து ஒரு வெர்ஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக இது வந்து பெரிய நம்ம ஈஸ்வரன்கிட்டேருந்தே வந்த வார்த்தைகள், அதே போல் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிற ஆதிசங்கர பகவத்பாதர்கிட்டேருந்து வந்த வார்த்தைகள். அதனால் இந்த கிரந்தத்துக்கெல்லாம் வார்த்தைக்கே பவர் ஜாஸ்தி. அர்த்தம் நம்மளுக்கு புரியறதோ புரியலையோ, அந்த வார்த்தைகளை உச்சரிக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டை சுற்றி இருக்கணும் நமக்கும் நன்னா வரும். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர். ரொம்ப நன்றிம்மா. உங்களோட டைம் ஒதுக்கி ஆன்மீகத்தை பற்றியும் சௌந்தரிய லகரி பற்றியும் ரொம்ப அழகாக வந்து விவரிச்சிங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீகத்தில் சாதனைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப அடுத்தடுத்தது பெரியவர்கிட்டேருந்து என்ன உத்தரவு வருதுன்னு பார்த்துட்டு நிறைய இந்த மாதிரி செய்யணும்னு ஆஸ் நாங்கள் வந்து எவ்ரி 3rd Saturday வந்து ஏதாவது கோவிலில் உட்காந்து நம்ம லோகக்ஷேமத்துக்காக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா நாங்கள் எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு சிவன் கோவில்லையோ இல்லைன்னா சங்கரமணங்கள்லையோ அந்த மாதிரி இடங்களில் போய் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வோம்.
ரொம்ப தேங்க்யூ நன்றி நன்றிம்மா